7th ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேர்ம் படிச்சுட்டு இருக்க மாணாக்கள் த ஏஜ் ஆஃப் சிவிலரி இதோடைய புக் பேக் கிராமர் கொஸ்டின் உங்களுக்கு ஆன்சர் தெரியலையா, கவலைப்படாதீங்க. இப்போ நீங்கள் பார்க்குறத இந்த வீடியோ முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான முழு எக்ஸ்ப்ளனேஷன் ப்ளஸ் கிராமருடைய அனைத்து கீயும் இந்த வீடியோவில் இருக்குது. மாணாக்கள் அதே மாதிரி இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இருக்குது. அதனால் மாணாக்கள் வந்து இதை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். 7th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் செகண்ட் டேர்ம் த ஏஜ் ஆஃப் சிவிலரி கிராமர் கொஸ்டின்ஸ். Today we are going to see 7th standard term 2 unit 1 poem The Age of Chivalry. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 7ஆம் வகுப்புல இருக்கக்கூடிய 2ஆம் பருவத்தில் இருக்கக்கூடிய யூனிட் ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு போமோட புக் பேக் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம். Take a book page number 71. Discuss and answer. What are the adventurous activities of NCC? NCC ல இருக்கக்கூடிய adventurous activities என்னன்னு கேட்டிருக்காங்க. Trekking, parasailing, scuba diving, camel safari. Next, second question. When can you join the NCC? நம்ம எப்போ NCC ல join பண்ணிக்கலாம்? I can join the NCC at the age of 13. 13 ஏஜ்ல நம்ம என்ன செஞ்சுக்கலாம், NCC ல ஜாயின் பண்ணிக்கலாம். The third question is, what is the motto of NCC? NCC யோட motto என்ன? The motto of NCC is unity and discipline. யூனிட்டியும் டிசிப்ளினும் தான் NCC யோட motto. Next பாருங்க, think and answer. Why do we need adventure in life? நம்ம லைஃப்ல எதுக்காக ஏன் அட்வென்ச்சர் தேவைப்படுது? அட்வென்ச்சர் எக்ஸ்பேண்ட்ஸ் அண்ட் broadens our mind and makes us learn new and unique things which were unknown before. அதாவது நம்ம லைஃப்ல நிறைய விஷயங்களை கத்துக்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான அட்வென்ச்சர்ஸ் நம்ம லைஃப்ல தேவைப்படுது. Do you like adventures? Why? உனக்கு அட்வென்ச்சர்ஸ் பிடிக்குமா? ஏன் பிடிக்கும்? Yes, I like. ஆமா, எனக்கு பிடிக்கும். Adventures because it is really exciting and makes me courageous. Adventures எப்போதுமே எப்படி இருக்கும்? ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்கும். Next, third question. Why does NCC conduct the adventures activities? NCC conduct adventure activities to make the children become strong and bold. அதாவது NCC வந்து எதுக்காக கண்டக்ட் பண்றாங்கன்னா children வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காவும் ரொம்ப போல்டா தைரியமாகவும் இருக்கிறதுக்காக தான் NCC என்ன செய்யறாங்க, கண்டக்ட் பண்றாங்க. Next, take a book page number 74. Read and understand. Read the lines and answer the questions. அவங்க 2 லைன்ஸ் கொடுத்திருப்பாங்க, அதுல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. நம்ம என்ன செய்யணும், அதுக்கான ஆன்சரை ரைட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. When to fight for a writer's curse, one did gain considerable abuse. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. When will one get an abuse? அதாவது எப்போ ஒருத்தங்க வந்து ரொம்ப பெருமையா ஃபீல் பண்ணுவாங்க, அதுதான். One will get an abuse when he fights for a right case. அதாவது ஒருத்தங்க சரியான விஷயத்துக்காக எப்போ சண்டை போடுறாங்களோ அதுதான் அவங்களுக்கு எப்போ அபில்ஸ் ஆகும் அப்படின்னு இந்த ஆன்சர் சொல்லுது. நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் பாருங்க. And in fighting for their country, faith and king, noble impression on people's minds would drink. The question is, what does noble impression mean? நோபல் இம்ப்ரெஷனோட மீனிங் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர், நோபல் இம்ப்ரெஷன் மீன்ஸ் ஹானரபிள் ஃபீலிங்ஸ். ஹானரபிள்னா என்னது, நேர்மையா இருக்கிறது. அந்த ஃபீலிங்ஸ் தான் என்னது, நோபல் இம்ப்ரெஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பி. Who can leave a noble impression? The answer is one who fights for his country, faith and king leaves a noble impression. Next, third. There are many legends based on their heroic exploits. A legacy of tales which have been told with much adroit.
Question A பாருங்க. What does heroic exploits means? Heroic exploits ஓட meaning என்னன்னு கேட்டிருக்காங்க. Answer is heroic exploits means great adventure. Great adventures ஓட meaning தான் என்னது? Heroic exploits. Next question B. What are legends? Legendsனா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. Legends are stories of extraordinary past events. Extraordinary இருக்கக்கூடிய past events ஓட meaning தான் என்னது? Legends. Next B ல பாருங்க. Answer briefly. First one is what is an adventure? Adventure na என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. Adventure is a daring and risky activity. நம்ம ஒரு ரிஸ்க் எடுத்து ஒரு விஷயத்தை செய்யறதா என்னது? Adventure. Next second question. Describe the appearance of a knight. Appearance ஓட நைட்டோட அப்பியரன்ஸ் கேட்டிருக்காங்க. அதாவது நைட்னா யாரு? ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி நம்ம பார்த்திருக்கோம், சோல்ஜர்ஸ். அவங்களோட அப்பியரன்ஸ், அவங்களோட தோற்றம் தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. டிஸ்கிரைப் பண்ண சொல்லியிருக்காங்க. The answer is a knight is usually seen in armor on a horse with a sword or lance. Next third question. What are the characteristics of an adventure? Adventures ஓட characteristics கேட்டிருக்காங்க. An adventure has all forms and shapes. It has an excellent ending. It creates a different world view in oneself. Next, think and answer. First one is, why does the poet ask us to imagine that we have tiny wings on our back? The answer is, the poet wants the reader to have belief in himself to do adventures. He encourages him to face the risk boldly. Next, why should we fight for righteous cause? The answer is, fighting for righteous cause is our social responsibility. Only when we stand for righteous cause, we can uphold the human values like justice, equality, and brotherhood. Next, some rhyming words பார்க்கலாம். Old, bold, blows, force, kings, ring, cast, pause, lance, romance, death, breathe, esteem, seem, curse, abuse, yod, for, explodes, adroit, maiden, laden, struggle, juggle, voice, sacrifice. இது எல்லாமே போயத்துல இருக்கக்கூடிய ரைமிங் வேர்ட்ஸ். நெக்ஸ்ட் பாருங்க, நம்பர் 2. Write down the alliterated words from the lines given below. கீழே கொடுத்திருக்க லைன்ல இருக்கக்கூடிய alliterated words தான் கேட்டிருக்காங்க. First of all, what is alliterated words? Alliterated wordsனா என்ன? அதாவது தமிழ்ல முதல் எழுத்து ஒன்னு போல வந்தது, அதை என்ன சொல்லுவோம்? மோனேன்னு சொல்லுவோம். அதே மாதிரி கொடுத்திருக்க சென்டென்ஸ்ல ஃபர்ஸ்ட் லெட்டர் ஒன்னு போல இருக்கக்கூடிய வேர்டு தான் என்னது? alliterated. இதுல பாருங்க எதெல்லாம் ஃபர்ஸ்ட் லெட்டர் ஒன்னு போல இருக்கு? டிஃபை, டெத். நெக்ஸ்ட் கீழே செகண்ட் லைன்ல பாருங்க, கரேஜ், கேம். இதுல பாருங்க டிஃபைங்ல ஃபர்ஸ்ட் லெட்டர் டி இருக்கா, டெத்ல ஃபர்ஸ்ட் லெட்டர் டி இருக்கா. நெக்ஸ்ட் கரேஜ் ஃபர்ஸ்ட் லெட்டர் இஸ் சி, கேம் ஃபர்ஸ்ட் லெட்டர் இஸ் சி. ஸோ இந்த மாதிரி ஒரு வேர்டுல ஃபர்ஸ்ட் லெட்டர் சேமா வர்றதா என்னது? alliterated. ஓகே ஸ்டூடெண்ட், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல 7th ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேர்ம் யூனிட் 1ல இருக்கக்கூடிய போமோட புக் பேக் கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தோம். நெக்ஸ்ட் சாப்டர்ஸை நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.